அனைவருக்கும் வணக்கம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் தான் வாழ்ந்த காலத்தில் செஞ்சிருக்கார். இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கார். ஆனால் அப்படி அவர் வாழ்ந்த காலத்தில் செஞ்ச ஒரு அதிசயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். எப்பவுமே காஞ்சிபுரத்தில் மகாபெரிவாவோட மடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருந்து அவரை தரிசனம் பண்ணுறது, தன்னோட கஷ்டங்கள் சொல்கிறது, அவர் அதுக்கான தீர்வையும் சொல்கிறதுங்கிறது வழக்கமாக நடக்கிறது தான். அப்படி ஒரு நாள் ஒரு 80 வயசு தக்க ஒரு பெரியவர் மகாபெரிவாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வரிசையில் நிற்கிறார். அவர் மனசில் 1000 கவலைகள், அது அவர்னால் வெளியே சொல்லவும் முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் மகாபெரிவாவை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வராரு. கூட்டம் அன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வரிசையில் நின்று தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அவர்னால் நிற்கக்கூட முடியாத ஒரு வயசு. மகாபெரிவா சர்வஞானியாச்சே, அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. உள்ள அவர் தியானத்தில் இருக்கிறப்போ அவருக்கு இவர் வந்திருக்க விஷயம் தெரியுது. உடனே அங்கே வேலை செஞ்சிட்ருக்க ஆளை கூப்பிட்டு உள்ள ஒரு பெரியவர் நிற்பார், அவரை உள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மகாபெரிவா சொல்கிறார். அதே மாதிரி அந்த 80 வயசு மிக்க அந்த பெரியவரை உள்ளே கூப்பிட்டுட்டு வராங்க. அவருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் பேசணுங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் ஆனால் அவர் எதுவுமே வாய் திறந்து சொல்லவே இல்லை. மகாபெரிவாவை பார்த்துட்டு மட்டும் நிற்கிறார். மகாபெரிவா என்ன நினச்சாருன்னு தெரியல. உடனே பக்கத்தில் இருக்க ஆளை கூப்பிட்டு அங்கே சிவன் படத்தில் இருக்கிற ருத்ராட்ச மாலையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் போய் அந்த ருத்ராட்ச மாலையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. மகாபெரிவா அந்த ருத்ராட்ச மாலையை தலையில் வைக்கிறார். தலையில் வச்சதான் கோடு. இந்த 80 வயசு நிற்க அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா, உடனே சாஷ்டாங்கமாக மகாபெரிவா முன்னாடி விழுந்து, எம்பெருமானே உன்னை பார்க்கணுன்னு என் மனசில் ஆசை இருந்தது, அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க மகாபெரிவா முன்னாடி நின்று சிவா சிவான்னு சொல்லிட்டு இருக்கார். சுற்றி நிற்கிறவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியல. எல்லாரும் அப்படியே திகச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் மகாபெரிவா அந்த ருத்ராட்ச மாலையை கழட்டி வைக்கிறாரு. அங்கே துளசி மாடத்தில் இருக்கிற அந்த துளசி மாலையை எடுத்துட்டு வா அப்படின்னு மகாபெரிவா சொல்கிறாரு. இவங்களும் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த துளசி மாலையை எடுத்துகிட்டு வராங்க. அந்த துளசி மாலையை திரும்ப அவர் தலையில் வைக்கிறார். தலையில் வச்சோன்னையுமே இந்த பெரியவர், பெருமாளே உன்னை பார்க்க எத்தனை நாள் நான் தவம் கிடக்கணுமோ, இன்னைக்கு அந்த காட்சி எனக்கு கிடைச்சிருச்சு, உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், திரும்ப சாஷ்டாங்கமாக விழுந்து பெருமாளே பெருமாளேன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. சுற்றி நிற்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே ஆச்சரியமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. உடனே தலையிலிருந்து அந்த துளசி மாலையை எடுத்துட்டு, உன் ஆசை நிறைவேறிடுச்சா, சரி பார்த்து பத்திரமா போ அப்படின்னு மகாபெரிவா சொல்கிறார். அப்போ கூட இருக்க ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு இவரை பத்திரமா கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அந்த சின்ன பையனும் இவரை கூப்பிட்டுட்டு போய் அவரோட வீட்டில் விட்டுட்டு வராங்க. அடுத்த நாள் மகாபெரிவா அந்த சின்ன பையனை கூப்பிட்டு, நேற்று ஒரு பெரியவரை வீட்டில் விட்டுட்டு வந்தேல, அவரை எப்படி இருக்காருன்னு போய் பார்த்துடுவா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையனும் அவரோட வீடு தேடி போய் பார்க்குறாங்க. அவர் இன்னைக்கு இறைவனடி சேர்ந்துட்டார். இதை பார்த்த சிறுவனுக்கு ஒன்றுமே புரியல. நேராக வந்து மகாபெரிவாட்ட, பெரிவா அவர் இன்னைக்கு இறைவனடி சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் மகாபெரிவா சொல்கிறாரு, அவர் மனசில் 1000 கவலை பிரச்சனை இருந்தாலும் சிவனையும் விஷ்ணுவையும் ஒரே நாளில் பார்க்கணுங்கிறது அவரோட பெரிய ஒரு ஆசையாக இருந்தது. அவர் அதுக்காக ரொம்ப உருகி இருந்தார். அவரோட அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அவருக்கு ருத்ராட்ச மாலையை தலையில் வச்சு சிவனாவும் துளசி மாலையை தலையில் வச்சு விஷ்ணுவாவும் காட்சி கொடுத்தேன் அப்படின்னு மகாபெரிவா சொல்கிறாரு. இப்போ தான் எல்லாத்துக்கும் புரியுது, அவர் நாளைக்கு இறந்துருவார், இன்னைக்கே அவருக்கு சிவன் விஷ்ணுவா காட்சி கொடுக்கணும் தான் மகாபெரிவா இப்படி ஒரு அற்புதம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே மெய்சிலிருத்து நிற்கிறாங்க. மகாபெரிவா எப்போவுமே தன்னை நம்பி வர பக்தர்களோட ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சி. மகாபெரிவாவை முழுமையாக நம்புறவங்களை அவர் என்றைக்குமே கைவிட மாட்டார். அவர் செஞ்ச ஒரு பெரிய அற்புதம்னே இதை சொல்லலாம். அவருக்கும் சிவன் விஷ்ணு தரிசனம் கிடைச்சது, மகாபெரிவாவை பற்றி கேட்டு நமக்கும் அந்த கருணை கிடைச்சிது. நான் இதுக்கு முன்னாடியே நிறையா மகாபெரிவா பதிவுகள் போட்டிருக்கேன். அந்த பதிவுகள்
கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த பதிவும் உங்களுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.